யூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்தேன் சொல்லி இவ்வளவு கொடுத்துருக்கேன். அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். சற்று முன்னர் ஒரு செய்தி வைரலாகி கொண்டிருக்கின்றது. அர்ச்சனா சம்பந்தமான ஒரு செய்தி. அர்ச்சனா தன்னுடன் பயணிப்பவர்கள் பலரை குற்றங்கள் கண்டுபிடிப்பது, அவர்களுக்கு துரோகி பட்டம் வழங்குவது இயல்பான சில விடயங்களாகத்தான் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அர்ச்சனாவுடன் பல காலமாக புழங்கிய 22 வருடங்களாக புழங்கிய மயூரன் என்பவர் துரோகியாக காணப்பட்டார். அதை கூட அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதன் பின்னர் வன்னி மைந்தன் டிக்டாக் தளங்கள் போன்றவற்றில் அவர் நீண்ட காலம் பயணித்த பின்னர் அந்த தளத்தையும் துரோகி பட்டம் சூட்டியிருக்கின்றார். இதைவிட பல்வேறு தரப்பினர், பல்வேறு நபர்கள், பல்வேறு அரசியல்வாதிகளை துரோகி பட்டங்கள் வழங்கியிருப்பது அவருடைய வளமையான ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. அந்த வரிசையில் தற்போது நிவாரணப் பணிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிவாரணப் பணிகளில் பல யூடியூபர்கள் மற்ற தானாக சேர்ந்த தொண்டர்கள் என்று பலர் அந்த நிவாரணப் பணிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தற்போது அர்ச்சனா பாராளுமன்ற அமர்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறதன் காரணமாக கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இன்றைய வியாழக்கிழமை வரையும் அவர் கலந்து கொண்டிருக்கிறதால அவர் சம்பந்தப்படாமல் தன்னுடைய குழுவினரை பயன்படுத்தி அந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுக்கின்ற யூடியூபர்ஸ்மாரிடம் வெளிநாட்டுக்காரர்கள் தொடர்பு எடுப்பது இயல்பான ஒரு சம்பவம். யாராவது அவர் ஒரு பிரபலிக்கமான யூடியூபர்ஸ்மார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஊடாக உதவி செய்வது இயல்பான ஒரு சம்பவம். அவ்வாறு அவர்களுக்கு ஊடாக உதவி செய்ததாக, அவர்கள் இந்த பணங்களை பெற்று உதவி செய்ததாக இங்குள்ள அர்ச்சனாவுடைய குழுவில் இருக்கின்றவர்கள் அர்ச்சனாவுக்கு தகவல்களை வழங்கியதன் அடிப்படையில் அர்ச்சனா அதனை உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லி கூறுகின்றார். அந்த உறுதிப்படுத்தலின் பின்னர் அந்த யூடியூபர்ஸ் சம்பந்தமான கருத்துரைகளை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது பல லட்சம் ரூபா பெறுமதியான பணங்களை அவர் தன்னுடைய பேரில் வாங்கி உதவி செய்ததாக கூறுகின்றார். அதற்குரிய கணக்குகள் காட்டப்படவில்லை என்று சொல்லி குறை கூறுகின்றார். எம்மை பொறுத்தளவில் அர்ச்சனாவுடைய கருத்தாகத்தான் இது காணப்படுகிறது. அந்த எதிர்த்தரப்பு யூடியூபர்ஸினுடைய கருத்துக்கள் நாங்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் அதையும் நாங்கள் உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே உடனடியாக அர்ச்சனா பண மோசடியில் ஈடுபடுகின்றார்கள். வெளிநாட்டு புலம்பெயர்ந்த உள்ளங்களுக்கு அவசர ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றார். எவரையும் நம்பி பணங்களை அனுப்ப வேண்டாம் என்று சொல்லியும், நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சேகரிக்கின்ற பணத்தை எனக்கூடாக அனுப்புங்கள், என்னுடைய பெயரை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் இன்று இரவு, அதாவது வியாழக்கிழமை இன்று 5 மணியிலிருந்து நிவாரணப் பணிகள் வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த பிரச்சனைகள் தீர்க்கின்ற பட்சத்தில் அந்த நிவாரணப் பணிகள் தொடரும் என்று சொல்லியும், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் இனிமேல் யாருக்கும் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி யாருக்கும் உதவிகளோ அல்லது பண உதவிகளோ எதுவுமே வழங்க வேண்டாம் என்று சொல்லியும் அவர் தன்னுடைய தொலைபேசி இலக்கங்களை தற்போதும் வழங்கியிருக்கின்றார். அந்த இலக்கத்தினூடாக தனக்கு அந்த உதவிகளை வழங்குங்கள் என்று சொல்லியும் அவர் கருத்துரைத்திருக்கின்றார். அது சம்பந்தமான காணொலியாகத்தான் இந்த காணொலி உங்கள் முன் வைக்கப்படுகின்றது. நாம் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. என்னுடைய இந்த காணொலி, இதுபோன்ற காணொலிகளுக்கு நீங்கள் முதல் தடவையாக வருகிறதாக இருந்தால், இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கிறதுக்கு விருப்பமாக இருந்தால், எமது காணொலியை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுடைய காணொலிகளை உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள், மற்றவர்களுடைய மனம் நோகாதவாறு கருத்துக்களை எழுதுங்கள். கருத்துக்கள் இது ஒரு பொதுவழியில் எழுதப்படுகின்ற கருத்துக்கள் என்பதால் கருத்துக்கள் நாகரிகமான கருத்துக்களையும் பண்பாகவும் மனித பண்போடும் இந்த கருத்துக்களை நீங்கள் எழுதுகின்ற போது நிச்சயமாக எங்களால் வரவேற்கப்படும். தவறான கருத்துக்கள் எம்மால் அது நீக்கப்படும். மேலும் எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற போது அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கோனை அழுத்துகின்ற போது நாங்கள் போடுகின்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. தொடர்ந்து காணொலிக்குள் பயணிப்போம். யூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்தேன் சொல்லி இவ்வளவு கொடுத்துருக்கேன். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இடத்துல இருந்து என்னென்றால் முக்கியமான வெரி அலர்ட் நியூஸ் முக்கியமான நியூஸ் உண்டு. நான் இது இந்த ப்ரொஃபைலுக்கு
கொஞ்ச நாளைக்கு லைவ் போடையில மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நான் ஷேர் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு எடுத்துட்டு வாங்க, இந்த ப்ரொஃபைலுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. தமிழுக்கு போயிட்டு அவசரமான அறிவித்தல் ஷேர் பண்ணியாச்சு. என்னென்றால் நான் வந்து திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும், திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளி வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் வந்து அங்கே நான் ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறேன். அங்கே இங்கே அதாவது தானா சேர்ந்த ஒரு கொஞ்சம் ஜுவான் மற்றது பாலா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்னோட சேர்ந்து டீமாக நிற்கணும். ஸோ அவைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் செய்து போட்டு தான் நான் வந்தேன். அதாவது வந்து கொழும்புக்கு வந்து நான் இப்போ இன்றைக்கு வியாழக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது. அதாவது வந்து எங்களோட கான்ஸ்டியூஷனை மாற்ற போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாத ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடும். அதுக்கு நாளைக்கு 11 மணி மீட்டிங்கிறபடியாக. ஸோ நான் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோம்னா அது கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபா பெறுமதியான காசு வந்துருக்குது. அதை வந்து நாங்கள் மருத்துவத்துறைக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கிறோம். மாறி மாறி சில பேர் தந்த காசை நேரடியாகவே இப்போ நான் வேண்டாம எந்த சென்டர்ல இருந்தால் நாங்கள் ஒரு போயிட்டு போய் இந்த சாமான் மட்டும் சொல்லி நான் செய்திருக்கிறேன். ஸோ அப்படியான நேரத்தில் ஒரு சில 3 யூடியூபர்ஸை வந்து ஒரு யூடியூபரை வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி நான் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கோட் எடுத்தேன்னா உங்கள்கிட்ட வேண்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் சொல்லியிருந்தவா. அப்போ நான் அந்த கண்டாக்டை மறந்தபடியே அதற்கு ஷுவர் இல்லாமல் இதாக போயிட்டுது. முக்கியமாக அது 2 யூடியூபர்ஸ். அதில் அந்த 2வது யூடியூபரும் வந்து நான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட பிறகு அண்ணா இவ்வளோ காசு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து அது வந்து மக்களுக்கு கொடுக்கட்டு கொண்டிருக்கு. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு யூடியூபர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், பேர் சொல்லல. அவர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அதாவது வந்து நான் அர்ஜுனாண்ட டீம் தான் சொல்லி கனவேண்ட காசு பெற்றுறதாகவும், அப்போ அங்கே இருக்க வேலை செய்கிற அங்கே நிற்கிற மற்ற பாய்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இவன் நான் அனுப்பின காசுக்கு, நான் இங்கேருந்து அனுப்பின அல்லது இங்கேருந்து வேண்ட சொன்ன காசுக்கும் சம்மந்தப்பட்ட யூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்தேனான்னு சொல்லி இவ்வளவு கொடுத்துருக்கேன் மக்களை பார்த்துக்கொள்ளுமா நான் அவ்வளவு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது நான் இங்கேருந்து எங்களை பாய்ஸுக்காக அனுப்பின காசுக்கு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று மட்டும்தான் வந்திருக்குது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு இதுவரை ஆளும் ஒரு 3-4 மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு நான் போகக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான ரீசன் வந்து எங்களோட புலம்பெயர் தமிழ் உறவுகள் என்ன வச்சிருந்த அன்புக்கும் அதோட என்ன வச்சிருந்த நம்பிக்கைக்கும் தான் காரணம். அர்ச்சுனா விட மாட்டான், எங்களோட தேசியத்தை கைவிட மாட்டான், தலைவரையும் போராளிகளை கைவிட மாட்டான், காசு அடிக்க மாட்டான், அந்த ஏதோ ஒரு முரட்டு நம்பிக்கை ஒன்று என்ன வச்சிருந்தவன். அது சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லிங்கன்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் எல்லாம் காசு வச்சு கொண்டு போயிடுவேன். அப்போ நான் யோசிக்கிறேன்னா அர்ச்சுனான்ற பேர் வந்து சாகும் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரு கல்லறண்ட பேராக இருக்காது. அந்த காசு வச்சே இருக்காது. அப்புறம் நான் கனடா போஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க 077-556-99-24 என்னுடைய மொபைல் நம்பர் 077 அல்லது 94-77-556-99-24. அப்போ என்னென்றால் அந்த ஒரு யூடியூபர் மட்டும் முக்கியமாக 2 யூடியூபர்ஸ் வந்து என்னால் வளர்ந்தவையோ என்ன வளர்ந்தவையோ அந்த தெரியும். அதில் ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நேரடியாக நீங்கள் காசு அனுப்புறீங்க வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்குரிய அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நான் எனக்கு வந்து காசு முழுக்க எல்லாமே நான் ஃபேஸ்புக்லேயே போடுவேன். ஸோ அந்த அந்த இன்றைக்கு பின்னேரம் 5 மணியோட நாங்கள் எங்களுடைய அந்த நிவாரண பணிகளை நிறுத்த சொல்லியிருக்கிறேன். எனக்கு இப்போ வந்து அர்ஜென்ட்டாக நின்று வேலை செய்த பாய்ஸ்லேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டுது, இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு பின்னேரம் 5 மணியோட அதாவது வியாழக்கிழமை பின்னேரோட எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனால் அதாவது அந்த கம்ப்ளைண்ட்ஸால் நின்று வேலை செய்கிறபடியில் அவங்க ஒருத்தரும் காசு இல்லாமல் சும்மா வேலை அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் காசு அனுப்புறதும் இல்லை. ஸோ இது நான் அர்ச்சுனாண்ட டீம்னு சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட 15-20 லட்சம் ரூபா காசு, ஒரு ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபா வேண்டினான். நான் கூட உங்களோட கோலில் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருமே அந்த கோல் பண்ணி பேசுகிறீங்க, ஏன் கோல் ஆன்சர் பண்ணுறீங்க, அது என்ன பார்லிமெண்ட்டில் நிற்கிற நேரத்தில் வந்து என்னால் கோலில் ஆன்சர் பண்ணி எல்லாம் இருக்குது. அப்படியும் இருக்காமல் இன்றைக்கு கணவரோட பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ளே இருந்த மண்ணாமல்ல ஆச்சு ஒன்று
அப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதால இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபருக்கும் நீங்கள் அனுப்புகிற காசு வந்து என்னுடைய பேரில் அர்ச்சுனாட டீம் அர்ச்சுனாக்கு நான் இது கொடுக்குறேன் இந்த நேரத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இது மற்ற யூடியூபர்ஸ் சகல யூடியூபர்ஸும் சம்மந்தம் இல்லாத எல்லா யூடியூபர்ஸும் அடுத்து இதை போடும் ஒரு வீடியோ அலர்ட் என்று போட்டு போடுவோம். இன்றைக்கு 12ஆம் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இந்தியோட எங்களுடைய அந்த நிவாரண பணியை நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் நிற்பேன் கொழும்புல. நாளைக்கு சனிக்கிழமை விடிய வந்து அது சம்பந்தமாக ஆராய்ஞ்சு எவ்வளோ காசு வந்து எவ்வளோ செலவழிச்சினீங்கன்னு பில் எல்லாம் கேட்டு எடுக்கும் வரைக்கும் அப்படி அவர் தர மரப்பரட என்றால் உங்களுக்கே தெரியும். பம்பிராசான்னு சொன்னால் நீங்கள் கேட்கல, வன்னிமேந்திரன் நான் சொன்னால் நீங்கள் கேட்கல, வாலா விக்னேஸ்வரன் நான் சொன்னால் நீங்கள் கேட்கல. அப்படி எத்தனையோ பேரை நான் முதலே சொல்லிக்கல, நீங்கள் கேட்கல. என்னதான் பிள்ளை பைத்தியம் மட்டும் சொன்னீங்க. கடைசியா எல்லாருமே காலத்தோட தாங்கள் எப்படிப்பட்ட கலர்ன்றதை காட்டி போட்டு போயிருக்கணும். ஸோ எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கிட்ட உங்களுடைய கெஞ்சி கேட்டுக்கொள்றது, நீங்கள் அனுப்புகிற காசு வந்து நான் ஒருத்தரையுமே பொறுப்பு விடையில. அவர்கள் தானாகவே வீடியோ எடுத்து போட்டு நான் அர்ச்சுனா டீம் வந்து வந்திருக்கேன். அந்த வீடியோ எடுத்து நான் அவர்கிட்ட தெளிவா இன்றைக்கும் இந்த ரேட்டை காலமே வழியாக மெசேஜ் பண்ண தம்பி இந்த வாரம் 50,000 1 லட்சம் ரூபா இது அதாவது என்ன சொல்றது அந்த 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நிரந்தர வருமானத்தை இழக்காத. நான் நீ துரோகி என்று சொன்னா அது காலத்து போல உண்மையாவே தெரிஞ்சிடும் என்று சொல்லி 2 பேரை கோல் பண்ணி சொன்னா நான் ஒரு ஆள் சரண்டர் பண்ணிட்டு அண்ணா எனக்கு ஒரு 65,000 ரூபா அதோட இன்னொரு ஏதோ ஒரு கொஞ்சம் காசு 1 லட்சம் ரூபாய் இருக்கும். உங்கள்ட்ட தர அண்ணாக்கோட போடுங்க இன்னொரு தர வேண்டாம் வேலை வாங்க படியில் அவங்கள்ட்ட 2 படியில கூட்டின்னு போய் சாமான வேணுங்கோ அந்த சாமான வடித்து கொண்டே கொடுங்கன்னு சொல்லி நம்பித்தான் விட்டுனாங்க. அப்ப இப்போ ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நான் அர்ச்சுனாட டீம் என்று சொல்லி காசுல நேர வேண்டி நின்று வேலை செய்யற படிகள் சொல்றாங்க. இப்ப 1 லட்சம் வந்திருக்கு காட்டுறாரு. ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வேண்டுறாரு இல்ல. திரும்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டின சாமான தான் வேண்டினாட்டு கொடுத்து வீடியோ தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்து கொண்டுக்கிறேன்னு சொல்லி இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபரும் என்னுடைய இந்த வீடியோ போடலாம். அதாவது உங்களுக்கே தெரியும் பிழையான வீடியோக்கள் போடப்படுமா இருந்தா அந்த யூடியூபருக்கு பயங்கர மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கு மேலேயும் பொறுக்க இயலாது. ஏனென்றால் இப்ப நீங்கள் உதவி செய்த நீங்கள் தான் இல்லை, பட் நீங்க அந்த உதவி செய்தன்னு சொல்லி நான் உங்களோட வீட்டை வந்து கேட்டு உதவி இல்லை. நீங்கள் என்னாலையும் உதவி பெற்றீங்க, உங்களால நான் வளர்ந்தேன்னா நான் அதை மறக்கிறேன். நடக்கிற நிகழ்ச்சிகள்ல கூட உங்களை நான் விளக்கேற்றுறதுக்கு கூப்பிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை தந்திருக்கிறேன் நான். ஆனால் அதை பாவிச்சு என்னுடைய பேர் போற அளவுக்கு பேர் கெடுற அளவுக்கு அர்ச்சுனா டீம் என்று சொல்லி கொண்டு கொஞ்சம் பேர் காசு செய்யணும் என்று சொல்லி வந்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் மன்னிச்சு கொள்ளுங்க. பல தடவை தொடர்பு எடுக்கவில்லை. சரி போன் எடுப்போம் அண்ணா நீங்க எனக்கு மெசேஜ் போடுங்க. பார்லிமெண்ட்ல எல்லாரோடையும் கதைக்கிறது இதை விதவா ஒவ்வொருத்தரோடையும் காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறேன். தனித்தனி ஒரு ஆள் கோல் நாட்கள் திருப்பியும் எடுத்து காய்ச்சி கொண்டிருக்கேன். 7 மணி வரைக்கும் காய்ச்சி கொண்டிருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபராவது என்னுடைய பேரை பாவிச்சு அர்ச்சுனாவினுடைய டீம் என்று சொல்லி பஃபா டீம் என்று சொல்லி காசு ஏற்பாரா இருந்தால் சட்ட நடவடிக்கை மோசமா எடுக்கப்படும். அவருடைய பேங்க் அக்கௌண்ட் முழுக்க செக் பண்ணப்படும். அதற்குரிய இதுகள் போய் பார்க்கப்படும். அவர் வேணா ஹாசன் முடுக்கவே வழியால் எடுக்கலும். என்னால நான் இப்ப பாராளுமன்றத்தில் இருக்கிறேன், வழங்கிக் கொள்ளுங்கோ. தயவு செய்து இந்த முக்கியமான நியூஸை தயவு செய்து பகிருங்கோ. என்னென்றால் இந்த மக்கள் ஏழை மக்களுக்காக பகிரப்படுகிற காசுகள் வந்து அப்படியே பிழையான வழியில ஒரு சில பேர் பேங்க்ல போய் சேருது. அவர்கள் என்னுடைய பேரை பாவிச்சு அர்ச்சுனா டீம் வந்து பாவிச்சு வீடியோக்கள் அர்ச்சுனாக்கு வந்த காசு என்று மது பிளாக் போடுறதையும் பார்த்துருந்தேன். அர்ச்சுனாக்கு வந்த காசு அமெரிக்காவில இருந்து அர்ச்சுனாக்கு அனுப்பப்படும். எனக்கு அமெரிக்காவில இருந்து மாணவர்கள் ஒருத்தருமே எனக்கு கோல் பண்ணவும் இல்லை, கதைக்கவும் இல்லை, எனக்கு அனுப்பவும் இல்லை. ஸோ அப்படியான இதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். மது பிளாக்குக்கு இது லாஸ்ட் வார்னிங். என்னுடைய பேர் பாவிச்சு தம்பி நீங்கள் யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணினாண்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் வருமா இருந்தால் 2-3 பேர் அனுப்பிட்டோம். மற்றது விஜிதரன் ஒத்துக்கொண்டுட்டார். நான் மாறி வேண்டிட்டேன் நான் சொல்லி அவர் சாமான் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. மது பிளாக் நீங்க கண்டினியூஸாக செய்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு துரோகிப்பட்டம் நான் கொடுக்க விரும்பல. ஆனால் நீங்க நிற்கக்கூடாது. நான் யூடியூப் வச்சிருக்கேன் தானே நின்று பிடிப்பேன் ஒரு வழக்கு காணும் எனக்கு வாயை மூடுறதுக்கு. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் எந்த பண மோசடியிலையும் ஈடுபட்டாலும் பிரச்சனை வரும். என்னுடைய பேரை பாவிச்சு அர்ச்சுனாண்ட டீம் என்று சொல்லி நீங்கள் எந்த இதையும் எடுக்க இயலாது. எந்த பண கொடுக்கல் வாங்கலையும் ஈடுபட இயலாது. இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உருவாக்கின ஒரு பேர். அதை நீங்கள் காசு சேர்க்கிறீங்கன்னு சொல்லி வழியால அதை வந்து காசு வேண்டி போட்டு கணக்கெல்லாம் வச்சு எனக்கு அதை வரைகல அது சம்பந்தமான மிக மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபோன் நம்பர் வந்து 077
556 99 24. அதை விட 076 அது வந்து ஃபாரின் மட்டும்தான் நான் சொல்லணும்னா ஃபாரின் மட்டும்தான் நான் சொல்லுவேன். 076 107 106 5 அது லோக்கல் கோர்ஸ் மாநாடு வருது. 2 போனையும் கையில் வச்சு மாறி மாறி ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன். ஃபாரின்ல இருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறார்கள் 077 556 99 24. வேறு லோக்கல்ல இருந்து வந்தால் பிளாக் பண்ணுவேன். லோக்கல்ல இருக்கிறவங்க இலங்கையில் இருக்கிறார்கள் 076 107 106 5 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டு நான் ஆன்சர் பண்ணேன். வாட்ஸ்அப்பில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும். நீங்கள் யாரும் டீட்டெயில் தெரியணும். சும்மா மாட்டுக்குட்டியின் ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் பிளாக் பண்ணப்படும். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமனா நினச்சுனா.